விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில வந்து மிக தெளிவா, மிக நேர்மையா, மிக சரியான ஒரு நேர்கோட்டுல சாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் பயணிக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர். ஆனா நீங்க சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து கொள்கை பேசுறாரு. பேசுறது யார் வேணா பேசலாம். நீங்க அம்பேத்கரை பத்தி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கூட பேசுறாங்க. ஆனா அதை வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்ல வந்து அதற்கான இண்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்ப எங்களுக்கு வந்து ட்ராக் இருக்கு. தலைவர் எழுச்சி தமிழருக்கான ஒரு ட்ராக் இருக்கு. அவர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, அம்பேத்கர் கொள்கையை பேசுறாருன்னா அவர் அதன்படிதான் நடக்கிறாருன்றதுக்கான ஒரு ட்ராக் இருக்கு. இவங்களுக்கு அந்த மாதிரியான இந்த ட்ராக்கும் இல்ல. அந்த மாதிரியான ட்ராக் இல்லாம வெறுமனே ஒருத்தர் அம்பேத்கர் பெயரை சொல்றாருன்னா அவங்க கூட போய் சேரணும்னா நாங்க பிஜேபி கூட போய் சேரலாம். ஏன்னா அவங்களும் அம்பேத்கர் பேரை சொல்றாங்க. இன்னொன்னு நீங்க சொன்னது மாதிரி ஊழலை ஒழிப்புன்றாரு. ஊழலை ஒழிப்பதை பற்றி பேசலாம், தப்பு இல்லை. ஆனா பேசுவதற்கான அடிப்படைகள் இருக்கிறதான்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். அது அவங்க எப்படி பேச முடியும்? அவங்க வந்து திரைத்துறையில இருந்த காலகட்டத்தில இருந்து அவர்கள் வந்து இது தொடர்பாக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ன்றதுலாம் நான் வந்து ஒரு விமர்சனமா முன்வைக்க விரும்பல. எல்லாருக்குமே தெரிந்த செய்திகள் தான். இன்னொன்னு அவங்க கட்சியிலேயே இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து அவங்க கட்சியில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க, அவர்களுடைய பின்னணி என்ன, இவங்களெல்லாம் வச்சுட்டு ஊழலை ஒழிப்புன்றது எந்த வகையில வந்து ஏற்புடையதா இருக்கும்ன்றது ஒரு பக்கம். அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க. அம்பேத்கர் கொள்கை நான் வந்து அம்பேத்கர் கொள்கையை வந்து நாங்க வந்து என்டாஸ் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஆணவ கொலை தொடர்பா ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. அடுத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து துள்ளிட்டு வந்து கேட்கிறாரு. இதுக்கு என்ன அவங்களோட ரியாக்ஷன்? அப்போ இவங்க பேசுறதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் இவருடைய செயல்பாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை, இணைப்பும் இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் பேசக்கூடிய அம்பேத்கர் கருத்தியல் என்பது உண்மையிலேயே பேசுகிறார்கள் அப்படின்றதுக்கான சான்றுகள் இருந்து அதற்கான ஒரு நடவடிக்கைகள் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் அதை பத்தி சிந்திக்க முடியும். இன்றைய சூழல்ல அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம்.